நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வருதுங்க. விநாயகர் சதுர்த்தி வந்தாவே விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை வகைகள் நம்ம நிறைய செய்வோங்க. அதுல பாத்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை இருக்கும், பிடி கொழுக்கட்டை இருக்கும், இந்த மாதிரி நிறைய செய்வோம். பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணணுங்க. அந்த மாவு சில டைம்ல வெடிப்பா வந்துடும் அல்லது ரொம்ப நேரம்னா காஞ்சி போயிருங்க. அப்படி எல்லாம் இல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டான கொழுக்கட்டை இருக்கிறதுக்கும் வெடிப்பு வராம இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு மாவு ரெடி பண்ண போறாங்க. இன்னைக்கு பூரண கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு எவ்வளவு ஈஸியா நம்ம ரெடி பண்றோம், இதை வச்சு எவ்வளவு சிம்பிளா நம்ம கொழுக்கட்டை செய்யறோம் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே Facebook, Instagramல நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு நம்ம பச்சரிசி தாங்க எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ரேஷன் பச்சரிசி தாங்க. நீங்க இதுலயுமே செய்யலாம் அல்லது கடையில் வாங்கின பச்சரிசியிலும் செய்யலாம். நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு கடையில் போய் மாவு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான மாவை ரெடி பண்ண போறோம். இதுக்கு சீக்ரெட்டான ஒரு இன்கிரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ இந்த ரேஷன் அரிசி 2 கிலோ எடுத்திருக்கோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி 4 முறை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில போட்டு நல்ல வெயில்ல ஒரு நாள் பூரா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வெயிலில் காட்டன் துணி விரித்து அதில் காய வச்சுக்கலாங்க. ஏன்னா காலையில் காய வச்சோம்னா சாயந்தரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பச்சரிசி நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி காய வச்ச அரிசி கூட ஒரு சீக்ரெட்டான பொருள் நம்ம சேர்த்துறோம்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி. இது ஜவ்வரிசியில் 2 இது இருக்குது, நைலான் இருக்குது, மாவு இருக்குது. நம்ம மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். 1 கிலோவுக்கு 100 கிராம், அதுபோல் 2 கிலோவுக்கு 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். இந்த ஜவ்வரிசியை இந்த அரிசி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நைஸான மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம ஆற போடணும். மிஷினில் அரைச்சதுனால சூடாக இருக்கும். நம்ம இந்த ட்ரேயில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாவை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை செய்யலாங்க. நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம செஞ்சு காமிச்சிருந்தோம். அதுக்கு இந்த மாவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம கேரட் கொழுக்கட்டை, பீட்ரூட் கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை கொழுக்கட்டை, அந்த மாதிரி காரமான கொழுக்கட்டையும் இதை வச்சு தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு சுடுதண்ணி வைக்கணும், கொதிக்க வைக்கணும், மாவு போட்டு பிசையணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இந்த மாவு எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சோம்னா மேல் மாவு ரெடிங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும், வெடிப்பே இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க. கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கப்புறம் இடியாப்பம் கூட இந்த மாவில் ரெடி பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே கொழுக்கட்டை செய்கிறதா பச்சரிசி மாவு வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல மாவு பதத்துக்கு வறுத்துட்டு ஜலிச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் அரைக்கும் பொழுது வறுக்க தேவையில்லைங்க. இது மாவு வறுக்கவும் வேண்டாம், அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணால் போதும். இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக இதில் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாவை எடுத்து நம்ம கப்பில் போட்டுட்டோம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ரொம்ப நிறைய வேண்டாம், ஸ்வீட்டு கொழுக்கட்டை இது, அதனால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வெறுமனே தண்ணி தான், அதாவது நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம்.
இந்த மாவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலான தண்ணி வந்துட்டு பச்சை தண்ணி தான். இதை அப்படியே ஊற்றி ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது, கரெக்டான பதத்துக்கு பிசையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் நெய் தடவி நம்ம மூடி வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு பூர்ணமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக செய்கிறேன். ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா வறுத்த நிலக்கடலை, நான் நிலக்கடலை வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு எள்ளு வந்து க்ளீன் பண்ண எள்ளு தான், ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது. இது லேசாக வறுத்துட்டு நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடித்து வச்சுருக்குறோம், வெள்ளைப்பாகு, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் தேங்காவே நிறைய போட்டு செய்யலாம், இந்த மாதிரி நடுக்கல்ல போட்டு செய்யலாம், அல்லது பருப்பு போட்டு செய்யலாம். பூர்ணம் வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடியானோன்னே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். பூர்ணம் வந்து சூடு ஆறிடுச்சு. நான் இந்த மாதிரி உருண்டைகளாக நான் பிடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் பாகு கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி இருக்குது. பாகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தும் பொழுது நல்லா வந்து ட்ரையாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பண்ணும்போது வெடிப்பும் வராது. நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி குழியாக பண்ணிவிட்டு பூரணத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை அச்சுலேயும் நம்ம செஞ்சுருக்கோம். அச்சில் வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து எல்லா இடத்துலையுமே மாவு வந்து பரவுற மாதிரி இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து மாவு வந்து தள்ளி விடணும். கொழுக்கட்டை மோல்டு சின்ன சின்னதாக கடைகளில் கிடைக்கிது, மாவு வாங்கினா கூட ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மோல்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம கையிலையும் செய்யலாம், மோல்டுலேயும் செய்யலாம். மோல்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அல்லது நெய் தடவிட்டு இந்த மாவு வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். பூரணம் வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமர் தட்டு மேலே ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஸ்டீமர் தட்டு வச்சுக்கலாம். தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கும், அது மேலே வந்து இந்த கொழுக்கட்டைகளை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை வேக வச்சு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.
கொழுக்கட்டை மாவு இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் கொழுக்கட்டை தேவையோ அப்பெல்லாம் செஞ்சுக்கலாங்க. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அன்னைக்கும் நம்ம விநாயகருக்காக நம்ம செய்கிறோம். மற்ற டைமில் நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நிறைய கார கொழுக்கட்டை செய்யலாங்க. நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே கேரட் கொழுக்கட்டை, பீட்ரூட் கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை வச்சு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி ஹெல்தியான கொழுக்கட்டை இந்த மாவு வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம். அது மட்டும் இல்லைங்க, பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு காமிச்சிருப்போங்க. அதுவும் இதே மாவை தான் பயன்படுத்தி செஞ்சுருந்தோம். இந்த மாவு இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது வறுக்க தேவையில்லை, தண்ணி கொதிக்க வைக்க தேவையில்லை, அதுக்கப்புறம் சூடான மாவு பிசைய தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளான மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டைங்க. இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும், வெடிப்பே வராதுங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் நீங்கள் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த கொழுக்கட்டை இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறது அதை வச்சு நம்ம பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.